Hi guys, welcome to Navastics. Already we have finished two chapters, right? That is algebra and geometry. Suppose you finish பண்ணலனா description link கொடுத்துருக்கேன், அதை வேணா செக் பண்ணுங்க, ஓகேவா? And today we are going to start one of the most expected chapter, that is trigonometry. ரொம்பவே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சார் trigonometry போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம trigonometry பார்க்க போகிறோம் அண்ட் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் டயர் 2 லெவலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ தெளிவாக நோட்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ தெளிவாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்டில் எவ்வளோ மேக்ஸிமம் டைப்ஸ் ஆஃப் சம் இருக்கோ எல்லா சம்மையும் பார்க்க போகிறோம், ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங், ப்ரீவியஸ் வீடியோவில் நிறையவே நல்ல ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்துச்சு அண்ட் சப்போர்ட்டிங் இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன், கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல், ஓகேவா? அண்ட் ஒன் திங், ஈச் அண்ட் எவ்ரி வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிங்கன்னா டெலகிராம் குவிஸ் லிங்க் இருக்கும். சப்போஸ் இஃப் யூ ஹாவ் டெலகிராம் ஆப் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அந்த குவிஸை அட்டன் பண்ணி பாருங்க, ஓகேவா? நவ் வி கேன் கண்டினியூ தி வீடியோ. First, what is the meaning of trigonometry? Trigonometry, actually here there is three words. Trigonometry. Tri அப்படினா meaning 3, கரெக்டா? You know that very well. Tri அப்படினா 3, gano அப்படினா angle அப்படினு meaning of gano is angle, okay? Metry, you know that very well. Measurement, கரெக்டா? metry அப்படினா measurement. So triangle measurement, ஒரு ட்ரையாங்கிளோட மெஷர்மெண்ட் அதை படிக்கிறதா, கொஞ்சம் இன்டெப்த்தாக படிக்கிறதா ட்ரிக்னாமெட்ரி. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆங்கிளுக்கும் சைட்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை தான் சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா அதெல்லாம் சொல்லுவோம், ஓகே? ஆப்போசிட் டிவைட் பை ஹைபார்ட்னஸ், இந்த மாதிரி பின்னாடி நம்ம ஃபார்முலா பார்க்கலாம். அண்ட் டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் திஸ் ஆங்கிள் மெஷர்மெண்ட், திஸ் கனோமெட்ரி. ஆங்கிள் மெஷர்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஆக்சுவலி we are using two measurement for angle measurement. Angle measurement பண்றதுக்கு two measure யூஸ் பண்றோம். One is degree, one பாத்தீங்க அப்படின்னா degree, another one is radian, another one is radian. இந்த two measurement பாத்தீங்க அப்படின்னா angle measure பண்றதுக்கு யூஸ் பண்றோம், ஓகே? ஒன் பை ஒன்னா டீடைலாவே பார்த்தலாம். ஆக்சுவலி I think you know that very well. degree measurement அப்படி இருக்கும். If there is a line, எனக்கு ஒரு லைன் இருக்கு அப்படின்னா லைன் டிகிரி, இந்த லைனோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. அந்த லைனோட ஆங்கிள் 180 டிகிரி. சம்திங் பெர்பெண்டிகுலர் லைன் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. பெர்பெண்டிகுலர் ஆங்கிள் 90 டிகிரி. இந்த ஆக்சுவலி இது 90 டிகிரி. தட்ஸ் மீன் இந்த பார்ட்டை 90 ஸ்ப்ளிட் பண்ணா, if you split 90 பார்ட், எனக்கு ஒரு 90 பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணா this one part இருக்கு இல்லையா, இந்த one part is called 1 degree, கரெக்டா? அந்த one part தான் எனக்கு 1 degree. இந்த டிகிரி மெஷர்மெண்ட் இப்படி பண்ணுவோம், ஓகேவா? if you split further this 1 degree as 60, ஒரு 60 நீங்க இதை ஸ்ப்ளிட் பண்ணா, if you split this 1 degree, இந்த 1 degree ஒரு 60 ஸ்ப்ளிட் பண்ணா then you got one part. அப்போ எனக்கு ஒரு பார்ட் கிடைக்கலையா, அந்த பார்ட்டுக்கு பேரு மினிட்னு சொல்லுவாங்க. அந்த பார்ட்டுக்கு பேரு மினிட். அப்போ 1 டிகிரி ஈக்குவல் டு 60 மினிட் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி மினிட்டை எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா 1 மினிட் ஈக்குவல் டு 1, இந்த மாதிரி ஒரு டேஷ் இருக்கும், ஓகேவா? ஸோ மினிட்டை இப்படி தான் டினோட் பண்ணுவாங்க. அண்ட் அட் சேம் டைம் இஃப் யூ ஸ்ப்ளிட் ஃபர்தர், இதையும் நான் ஃபர்தராக ஒரு 60 டிவைட் பண்ண, இந்த 1 மினிட் இருக்கு இல்லையா, இந்த 1 மினிட்டையும் ஃபர்தராக 60 டிவைட் பண்ணா, 60 பார்ட்டாக டிவைட் பண்ணா தென் யூ கேன் கெட் 1 பார்ட். தட் பார்ட் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் அப்படி சொல்லுவாங்க. 1 செகண்ட். செகண்டை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2 டேஷ் எனக்கு மென்ஷன் பண்ணுவோம், ஓகேவா? தென் 1 டிகிரி ஈக்குவல் டு 60 மினிட். 1 டிகிரி ஈக்குவல் டு 60 மினிட். தட்ஸ் மீன் இல்லைனா இப்படி கூட எழுதிக்கலாம் 60 மினிட், ஓகேவா? இது எனக்கு டிகிரி மெஷர் பண்ற, டினோட் பண்ற டினோஷன், ஓகேவா? தென் 1 மினிட் ஈக்குவல் டு 60 செகண்ட். செகண்ட்னா 2 டேஷ் எழுதணும், ஓகேவா? தென் 1 டிகிரி எவ்வளோ செகண்ட் இருக்கும்? 1 டிகிரி எவ்வளோ செகண்ட் இருக்குன்னா 60 × 60
3060 second. Okay, actually it's a basic. இதெல்லாம் basic. 1 degree equal to 60 minute and 1 minute equal to 60 second and 1 degree equal to 3600 second. Okay va? So இத தெளிவா பார்த்துக்கோங்க. And then radian measurement is nothing but if there is any ஒரு circle இருக்கு, if there is one circle, it's a circle, correct? It's a circle and part of the circle is called arc, correct? Already we are discussed in geometry chapter. Geometryல நான் பார்த்திருக்கோம். part of the இந்த part மட்டும் பாத்தீங்க அப்படினா எனக்கு arc. ஓகேவா? this arc length is equal to radius. இந்த radius and இந்த radiusக்கு ஈக்குவலா இந்த arc length இருந்துச்சு அப்படினா then this measurement in the actually angle illa idu radian, this measurement is called 1 radian. எனக்கு இந்த radius oda length க்கு equal, that means if the length of the arc is equal to the radius, the length of the arc is equal to radius, then the angle and the measurement irukla adu எனக்கு 1 radius. Okay va? That's it guys. இத எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கோங்க. And also 1 radian is denoted by c அப்படிங்கற ஒரு denotionால denote பண்ணுவாங்க. ஓகேவா? And then you have to know the relation between angle and radian. The angle-க்கும் radian-க்கும் உள்ள relationship நல்லா தெரியணும். It's important guys. 180 degree equal to pi radian. 180 degree equal to pi radian. It's a relation between angle and radian. Okay, here pi value பாத்தீங்க அப்படினா here value of pi is 22 divided by 7 or else 3.14 approximate value என்ன எடுத்தாலும் எடுக்கலாம். ஓகேவா? then 1 degree equal to எப்படி எழுதலாம்? pi divided by 180 radian. if they ask x degree something, x degree கொடுத்துட்டு அதோட radian measurement கேட்டானா it's nothing but that x into 180 pi by 180 சொல்லிட்டு அப்ளை பண்ணா you got the radian measurement. okay, for example 60 degree equal to what is the radian value of 60 degree சொல்லிட்டு கேட்டாங்க அப்படினா pi by 180 multiply பண்ணா இத கேன்சல் பண்ணா 3 times, so pi by 3 is equal to 60 degree, but pi by 3 is the radian measure, 60 degree பாத்தீங்கன்னா angle measure. ஓகேவா? and same time you have to know radian to actually இது பாத்தீங்க அப்படினா degree to radian, இது degree to radian conversion, degree ல இருந்து ரேடியனுக்கு எப்படி கன்வர்ட் பண்றது. ஓகேவா? and at the same time you have to know radian to degree to radian to degree ரெண்டுமே தெளிவா தெரிஞ்சிருக்கணும். it's important guys. pi by 2, pi by 3, pi by 4, same time pi by 5, pi by 6 and pi by 9, pi by 12. These all value are very important for your exam perspective. CGL exam perspective la ரொம்பவே important value. ஏனா value substitution method பின்னாடி பாப்போம். and most of the sum la பாத்தீங்க அப்படினா sin pi by 5, sin pi by 12, tan pi by 9 அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ உட்கார்ந்து இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்க கூடாது. you have to know this all value, இந்த எல்லா வேல்யூ மெமரைஸ் பண்ணி போகணும். ஓகேவா? so pi value 180 degree, pi value 180 degree, pi by 2 90 degree, actually pi by 3 60 degree, pi by 4 is 45 degree. ஓகேவா? actually இங்க எப்படி கன்வர்ட் பண்ணனும் அப்படினா pi by 4 இந்த ரேடியனை டிகிரியா கன்வர்ட் பண்ண you have to multiply 180 divided by pi. so actually டிகிரியை ரேடியனா கன்வர்ட் பண்ண எந்த வேல்யூல மல்டிப்ளை பண்ணோம்? pi by 180. கரெக்ட்டா? if I want to convert degree to radian, then I have to multiply pi by 180, right?
சேம் டைம் ரேடியன் டு டிகிரியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 180 டிவைட் பை பையால் மல்டிப்ளை பண்ணணும். ஜஸ்ட்டு இதை வேணால் பார்த்துக்கோங்க, பட் ரொம்பவே குழப்பிக்காதீங்க. இட்ஸ் ஈஸி. இந்த பையும் கேன்சல் ஆகிடும். மோஸ்ட் ஆஃப் த டைம் ரேடியனை பை டிகிரி கன்வெர்ட் பண்ணால் பை ஈக்குவல் டு 180 டிகிரின்னு அப்ளை பண்ணாலே யூ கேன் கெட் த ஆன்சர். ஓகேவா? பட் எக்ஸாக்ட் மெத்தட் இதுதான். ஓகேவா? ஹியர் பை பை 5 வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 36, பை பை 6 வேல்யூ 30 டிகிரி, பை பை 9 வேல்யூ 20 degree, pi by 12 value 50 degree. These all value are very very important. And also பாத்தீங்க அப்படின்னா இங்க இன்னொரு வேல்யூ கூட எழுதிக்கோங்க. pi by 2 is 90 degree. Same time 3 pi by 2. So 3 times of pi by 2. Pi by 2 and 90 degree அப்படின்னா 3 times 270 degree. Also it's important. Okay, so இதனால தெரிஞ்சுக்கோங்க. For example, if they ask 2 pi by 9, 2 pi by 9 ஓட வேல்யூ கேட்டாங்கன்னா 2 pi by 9 வேல்யூ கேட்டாங்கன்னா pi by 9 வேல்யூ is 20 degree, 2 pi by 9 வேல்யூ 40 degree. So இந்த மாதிரி எடுத்தா you can get the answer directly. Okay, it's an important answer guys. So first இந்த angle measurement பொறுத்தளவுக்கு that's a meaning of degree and radius. இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். And then you have to know how to convert degree to radian, radian to degree. இத தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகேவா? Now we can solve the sum. Here I have 10 sum. ஒரு 10 sum இருக்கு. Each and every sum are asked sum in previous yearல கேட்ட question. ஓகேவா? When you solve the sum, try to solve the sum yourself and then see the solution. Just video pass பண்ணிட்டு each and every radian to something degree to radian convert பண்ண try பண்ணுங்க. ஓகேவா? Now sum number 1, 3 pi by 5 radian is equal to 3 pi by 5 radian value நம்ம டிகிரியா கன்வெர்ட் பண்ணணும். கரெக்ட்டா? Actually pi by 5 degree, pi by 5 degree is 36 degree. So 3 times of 36 degree, 108 degree is the answer. It's a one way. Otherwise you can multiply 3 by 5 இது கூட 180 divided by pi multiply பண்ணா you can get the answer. Okay, so next sum move பண்ணலாம். Sum number 2, the degree measure of 1 radian is equal to, இங்க we have to find out what's the value of 1 radian. 1 radian ஓட value find out பண்ணனும். கரெக்ட்டா? Actually 1 radian value என்ன? 1 radian is equal to 180 divided by pi. Actually here pi value is 22 divided by 7. Already said to you pi value எனக்கு 22 divided by 7. கரெக்ட்டா? So ஒரு 2 கேன்சல் பண்ணா எனக்கு 90. This value 630 divided by 11. கரெக்ட்டா? So இந்த ஒரு 9 இங்க மூவ் பண்ணா இங்க 2 கேன்சல் பண்ணா ரிமைனிங் 11 இருக்கும். 630 divided by 11. கரெக்ட்டா? Now 630 11 it's a degree. 630 divided by 11 is the degree. You have to convert it as a option பாத்தீங்க அப்படினா so degree இருக்கு, minute, second எல்லாத்துலயும் இருக்கு. ஓகேவா? then try பண்ணலாம். so 63 ல பாத்தீங்க அப்படினா 5 times 63 பாத்தீங்க அப்படினா 5 time 11 5 time இருக்கும். remaining 8 88 ல 11 7 time இருக்கும். 77 remaining 3 by 11 இருக்கும். It's a degree, 57 degree, and 3 divided by 11 also degree. You have to convert it as a minute. Next minute convert பண்ணியனா denominator ல cancel ஆகுது. கரெக்ட்டா? so 3 divided by 11 degree is equal to 60 multiply பண்ணா 180 divided by 11 minute. 180 divided by 11 minute. ஓகே? so இத cancel பண்ணா 18 ல 11 1 time, remaining 70 ல பாத்தீங்க அப்படினா 6 time 66. கரெக்ட்டா? 16 minute and remaining பாத்தீங்கன்னா 4 இருக்கு. then 4 divided by 11 second இருக்கு. sorry minute இருக்கு. 4 divided by 7 11 minute. so this 4 இத ஒரு 60 multiply பண்ணா then 240 divided by 11 it's a second. 240 divided by 11 it's a second. இத cancel பண்ணா first ஒரு
2 times remaining ஒரு 20 இருக்கும், approximately 2 times. So 57 degree 16 minute 22 second is the correct answer guys. Okay va? So next move பண்ணலாம். 3. The value of angle 11 degree 15 minute. We have to find out what is the value of 11 degree 15 minute. இதோட radian value find out பண்ணணும். கரெக்ட்டா? Actually 15 minute is the minute. So divide by 60. 60 ஆல divide பண்ணா so 11 15 divide by 60 degree ஆயிடும். இப்போ it's a mixed fraction. இது எனக்கு mixed fraction. இதை நான் cancel பண்ணா 4 times 4 multiply பண்ணா 44 plus 1 45 divide by 4 45 divide by 4 degree. So இந்த டிகிரியை ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். கரெக்டா? ஸோ ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணா பை 180 ஆல மல்டிப்ளை பண்ணணும். டிகிரியை ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணா பை 180. ஸோ 4 times then answer will be pi by 16. Answer will be pi by 16. That's it guys. So next sum பண்ணலாம். Sum number 4. Sum number 4 nearly same model right? Try to solve it. Here we have to find out 72 degree 40 minutes. 72 degree 40 minutes. Then we can write 72 40 divided by 60 பாத்தீங்க அப்படினா 2 by 3. correct? 2 by 3. Then 72 3 times 210 plus 6 216 plus 2 218 divided by 3. correct? 218 divided by 3. Actually it's a degree measure. Degree measure you have to convert as radian convert பண்ணா pi by 180 degree. ஒரு 2 ஆல கேன்சல் பண்ணா 109 இங்க 90. So then answer will be pi divided by 109 pi divided by 270 degrees the answer guys. Okay. So next sum பண்ணலாம். Sum number 5. The circular measure of the included angle formed by hour hand and minute hand of clock at 3 pm. So ஒரு clockல minute and hour handல 3 pm இருக்கும்போது அதோட angle எவ்வளோ, but we have to find out radian measureல find out பண்ணணும். கரெக்ட்டா? actually 3 o'clock னா எப்படி இருக்கும்? it's a 90 degree. கரெக்ட்டா? 3 o'clock பாத்தீங்க அப்படினா 312 அது எனக்கு 90 degree. So 90 degree radian measure is pi by 2. correct? We know that very well. 90 degree oda radian measure pi by 2. Pi by 2 is the answer guys. Actually இதெல்லாம் asked sum. இந்த மாதிரி சம்லாம் கேட்டா ரொம்பவே ஈஸியா நம்ம அட்டெண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இத சரியா பாத்துக்கோங்க. And then sum number 6. If the sum of the two angle 135 degree, their difference is pi by 12. Two angle x plus y equal to 135 degree. Difference pi by 12. Pi by 12 is 15 degree. Correct? Pi by 12 is the 15 degree. Then definite difference 15 120. Definite one angle 60, another one will be 75 degree. X plus 2 add பண்ணா 135, different எனக்கு 15 வருதா. They ask the circular measure of greatest angle கேட்றாங்க. What is the angle of 75 degree? Radian measureல கேட்றாங்க. கரெக்ட்டா? One way you can multiply pi by 180. இந்த டிகிரி கூட pi by 180 multiply பண்ணலாம். Otherwise actually pi by 12 equal to 15 degree. correct? So 5 times of 15 எனக்கு 75 degree. Pi by 12 we know that very well. Pi by 12 is equal to 15 degree. Then 5 times of 15 75 degree. correct? So இந்த மாதிரி நம்ம ஈஸியா சம்ம சால்வ் பண்ணலாம் if you know this value. okay? Next sum பண்ணலாம். Sum number 7. In a triangle ABC, here they said in a triangle ABC. Wait a minute. Here I am taking one triangle. ஒரு triangle எடுத்துக்கிறேன்.
triangle ABC, triangle ABC, ABC angle, ABC 75 degree, in the angle 75 degree, this angle 75 degree, ACB pi by 4, pi by 4 is nothing but 45 degree, correct? 45 degree. The circular measure of BAC, we have to find out this angle, correct? Actually sum of this angle 120 degree, it will be 60 degree, correct? That angle will be 60 degree. 60 degree is equal to, 60 degree is equal to, what is the value? Pi by 3, pi by 3 is the answer, guys. Okay, next move pallama. Sum number 8, sum number 8, nearly same model. The circular measure of an angle of an isosceles triangle. Here they said an angle means single angle, one angle of isosceles triangle. Here I am taking isosceles triangle. Isosceles triangle, one angle 5 pi by 9. Pi by 9 value, pi by 9 value 20 degree. Then 5 times here 5 pi by 9. Pi by 9 value 20 degree. 5 times 100 degree. Correct? 5 times 100 degree. One angle 100 degree. Then another angle must be in the angle and same arkum. It will be 40. Also it will be 40. Correct? And they ask the circular measure of one of their angle must be this. Any one of angle must be 40 degree is equal to radian measure. Actually 20 degree 20 degree pi by 9, pi by 9. Then 2 times of pi by 9 40 degree, correct? 20 degree na pi by 9, 2 times of pi by 9 40 degree, then 2 pi by 9 is the answer, guys. Otherwise பார்த்தீங்க அப்படினா 40 into pi by 180 அப்படி சொல்லிட்டு நீங்க எழுதினாலும் you can get the same answer. Okay, next sum போலாமா? Sum number 9, sum number 9. Yeah, pendulum, it's a one of the repeated sum. இந்த sum கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. It's a repeated sum, ரொம்பவே repeated கேட்ட sum. ஓகேவா? Here pendulum of length 60 cm swing and create an arc of 18 cm. ஒரு pendulum, actually simple pendulum நம்ம ஸ்கூல்லே படிச்சிருப்போம். It's a pendulum, ஒரு நூல்ல ஒரு threadல இங்க ஒரு பால், மெட்டல் பால தொங்கவிட்டு வச்சிருப்பாங்க. It's a pendulum, கரெக்ட்டா? Create an angle. So இந்த pendulum அப்படியே மூவ் ஆகுது. So அப்படியே மூவ் ஆகி create a length of 18 cm. That's mean this it's a pendulum. இந்த thread ஓட length, ஓகேவா? That is 60 cm. அதனுக்கு 60 cm, இதனுக்கு 18 cm. Then we have to find out angle at the fixed point. In the fixed point la angle enadhu, we have to find out this angle, correct? It's easy, guys. If I take it as a circle, circular consider panna, what's the circumference formula? Circumference equal to 2 pi r, actually theta divided by 360 degrees, the original formula is the exact formula. Okay, here circumference, this length பார்த்தீங்க அப்படினா 18 and 2 times 222 divided by 7. Radius of actually இதுதான் எனக்கு radius, கரெக்ட்டா? thread ஓட length தான் radius 60 into theta divided by 360. If you cancel this term, you can get the answer. You cancel பண்ணா 6 times ஒரு 2 வச்சு இங்க cancel பண்ணா 9 times இங்க ஒரு 2 இருக்கு, 11 இங்க 3, கரெக்ட்டா? So denominator 7 3, 21 into 9, 21 into 9 189 divided by 11 இருக்கா? So 11. So theta value பார்த்தீங்க அப்படினா 189 divided by 11. Also இத நம்ம mixed fraction convert பண்ணா, so 1 time and 1 time remaining 79. So 7, 2 by 11 is the answer, guys. 2 by 11 is the answer. Okay, so next is sum number 10. Actually pathina same model, nearly same model. Try to solve sum number 10. Here answer will be 45 degree. Sum number 10 க்கு பாத்தீங்க அப்படினா sum number 10 க்கு answer 45 degree. Okay,
தட்ஸ் இட் கைஸ். ஸோ ரொம்பவே சிம்பிளாக அண்ட் ரொம்பவே பேசிக் ஆஃப் த ட்ரிக்னாமெட்ரியில் ரொம்பவே பேசிக்கான ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம். என்னடா அது ட்ரிக்னாமெட்ரின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆங்கிள் பற்றி நடத்திட்டு இருக்காரு சொல்லிட்டு யோசிச்சிருக்காருங்க. ஃபாலோயிங் சாப்டரில் sin θ cos θ அது எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ், ஸ்டே வித் நாகாஸ்டிக்ஸ்.